நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். என்னடா சாதி மாதிரி கல்யாணம் பண்ணதுக்கலாமாடா கொலை பண்ணுவீங்கன்னு ஒரு கோவம் இருக்கும். ஆனா அதை டீடைல்டா பேசுற மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா, என்னடா வில்லேஜ் விளாக் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கலாய்ப்பாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் குணா படத்தை அப்ப கொண்டாடாம போயிட்டோமேனு இப்ப ஃபீல் பண்ற மாதிரி, அன்பே சிவம், ஆயிரத்தில் ஒருவன், கடைசி விவசாயி, இந்த படம்லாம் அப்ப தியேட்டர்ல வந்தப்ப செலிப்ரேட் பண்ணாம போயிட்டோமேனு பல வருஷம் கழிச்சு எல்லாரும் இப்ப ரிக்ரெட் பண்ற மாதிரி, இப்ப கொட்டுக்காளி மேல வன்மத்தை கொட்டினவங்க இந்த படத்தோட அருமை ஒரு நாள் புரியும் போது மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்கன்னு தெரியல. ஒரு படம் எடுக்கிறதுல டேரக்டரோட மெயின் ரோல் ஸ்கிரீன் பிளே எழுதுறது. அந்த ஸ்கிரீன் பிளேவோட மெயின் ரோல் சோ டோன்ட் டெல். எதுக்கு ஒரு சேவல் காலை கட்டி போட்டிருக்க மாதிரி காமிக்கிறாங்க, எதுக்கு அந்த சேவல் ஒத்த கால நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, எதுக்கு ஒரு பெண் தனியா போய் காடு மாத்திர சீனியும் ஆம்பளைங்களாம் தனியாலாம் போகாம நின்ன இடத்துல ஒண்ணுக்கு போறது லென்த்தா காமிக்கிறாங்க, எதுக்கு ஒரு காலமாட்டு மேல வந்து காக்கா உட்காரத காமிக்கிறாங்க, அந்த காலமாடு யாருக்குமே அடிபணிஞ்சு போலினாலும் ஒரு சின்ன பொண்ணோட அன்புக்கு அடிபணிஞ்சு போறதை எதுக்கு காமிக்கிறாங்க, கிளைமேக்ஸோட முடிவை ஏன் ஆடியன்ஸ் கையில ஒப்படைச்சாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு டீப்பான மீனிங் இருக்கு. கிளைமேக்ஸை ஓப்பன் ஹெண்டடா விட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க சூர்யா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நம்ம அக்கா பொண்ணு ஆசைப்பட்டவனோடய வாழ்த்தோன்னு போய் விட்டுருவீங்களா? இல்ல இந்த பூசாரி அபியூஸ் பண்ணாலும் பரவாயில்ல நமக்கு தான் கிடைக்கணும்னு அங்கேயே நிற்பீங்க?